சரி, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? டைப் ரைட்டிங் செகண்ட் பேப்பர். செகண்ட் பேப்பரில் இப்போ நியூ சிலபஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? என்னென்னலாம் இருக்குது, இதுதான் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் கால்குலேஷன் போட்டு அடிக்கணும். இது எத்தனை மார்க்ஸ்க்கு வரும்னா 50 மார்க். சரியா? 50 மார்க்குக்கு வரும். வரும்போது இது ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் நிறையா இருக்கும். கால்குலேஷன் போட்டு அடிச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து என்னதுன்னா செகண்ட் பேப்பரில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா லெட்டர் பார்ட் பார்க்க போகிறோம். சரியா? செகண்ட் பேப்பரில் 2 தான் கேட்பாங்க. என்னெல்லாம் கேட்பாங்க சொல்லு? ஸ்டேட்மெண்ட்டும் இன்னொன்று வந்து என்னது? லெட்டர். சரியா? ஸ்டேட்மெண்ட் 50, லெட்டர் 50 மார்க் ஜூனியருக்கு. சரியா? நம்மளுக்கு எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ்? 2 சேர்த்து 90 மார்க் எடுக்கணும். இதில் நம்ம 45 எடுக்கணும். சரியா? 45 எடுக்கணும் மினிமம். சரியா? 2 சேர்க்கும் போது என்னது 45ஆவது எடுத்தால் தான் என்ன செய்யும்? பாஸ் ஆகிறதுக்குள்ள வழி இருக்கும். அப்போது நம்ம இதை நல்லா எழுதிட்டோம்னாலே என்ன செஞ்சிடும்? செகண்ட் பேப்பர் லெட்டர் கரெக்டாக அடித்தாலே பாஸ் ஆகிற பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஜூனியர் எப்போவுமே என்ன செய்யணும்? லெட்டர் அடிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா லெட்டரில் கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப என்னது? கம்மியான கால்குலேஷன் தான். அதனால என்ன செய்யணும்? லெட்டர் அடிக்க ஆரம்பிச்சோம். இப்போ லெட்டர் கால்குலேஷன் எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு கவனிக்கணும். இப்போ நம்ம ஒரு பேப்பர் இதான் A4 ஷீட்டுன்னு வச்சுக்கோ. சரியா? இதான் லெட்டர் பார்ட். இப்படி தான் கொடுப்பாங்க. அவங்க எழுதின மாதிரி தான் கொடுப்பாங்க. சரியா? பிரிண்ட் போட்டுலாம் வராது. இப்போ இதில் வந்து நம்ம கால்குலேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம பேப்பர் எந்த இடத்துல வைக்கும்? கரெக்டா 10 டிகிரியில் வைப்போம். சரியா? பேப்பர் ஆரம்பிக்கிற இடம் வந்து என்னதுல இருக்கும்? நம்மளுக்கு மார்ஜின் பின்னாடி வந்து என்னது 10 டிகிரியில் செட் பண்ணுவோம். லெட்டர் அடிக்க பின்னாடி நம்ம ஸ்பீட் அடிக்கும் போது என்ன செட் பண்ணுவோம்? 10 to 70. லெட்டருக்கும் அதே மாதிரி என்னது தான் 10 to 70 டிகிரி. சரியா? இதுதான் என்னது? பின்னாடி வைக்கிற மார்ஜினோட அளவு. இப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது? இதுதான் பேப்பரில் இவ்வளோ இடம் தான் என்னது? டைப் ஆகிற இடம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் வேற ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்னதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கால்குலேஷன் தான் முக்கியம் லெட்டரில். இந்த கால்குலேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபுல்லாக வந்து இது எத்தனை டிகிரி சொன்னேன்? 70. அப்போ இதுக்கு நேராக வர்றது என்னது தான் 70ல் முடிஞ்சிடும். அப்போ இது 70. இந்த இடம் இருக்குது பார்த்தியா? இந்த 4 லெட்டர் 5 லைன் இருக்கா? இந்த 5 லைனில் எந்த லைனில் நிறைய வேர்ட்ஸ் வருது அப்படின்னு கவுண்ட் பண்ணணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இதை கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் ஒரு ஸ்பேஸ் விடணும். புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுவோம்ல. 11 12 13 14 15 16 17 18 19. இப்போ இதே இந்த சைடு எடுத்துடணும். 19. புரியுதா? என்ன எழுதியிருக்கோம்? நம்பரை கவுண்ட் பண்ணி என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம எழுதியிருக்கோம். சரியா? சரி, இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? அடுத்து எது பெருசுன்னு தோணுதோ இப்போ வந்து ஃபுல்லாக எழுதுறதெல்லாம் ஃபுல்லாக எழுதிடணும். எஸ்டி போட்டு புள்ளி வச்சா என்னது? ஸ்ட்ரீட். அப்போ ஸ்ட்ரீட்லாம் என்ன செஞ்சிடணும்? நம்ம எழுதிடணும். புள்ளியெல்லாம் எடுத்துகிட்டு கமா போட்டுறணும். சரியா? சரி, அப்போது இதை வந்து எடுக்கணும். இதை எண்ணணும். அப்போ இதை எண்ணும் போது என்னது? கூட வருதான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 தான் வருது. அப்போ இதை விட கூடலை. இப்போ திருச்செந்தூர் என்ன பாருங்க? 3 6 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 வருது. 20 எப்படி வரும்? பின்கோடு 3க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும். விட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த 3 நம்பர் எழுதணும். இதெல்லாம் ஃபார்மேட். எப்போவுமே லெட்டரை பொறுத்தவரை ஒரு லெட்டரை பார்த்து ஃபார்மேட்டை மனப்பாடம் பண்ணால் போதும். எந்த லெட்டர் வந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? டைப் அடிச்சிடலாம். சரியா? இப்போ இது பார்க்கணும். இதுவும் என்னது? இதோட கம்மியாக தான் இருக்கும். பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. அப்போது இப்போ அதிகமான வேர்ட் கவுண்டிங் என்னது நம்மளுக்கு? 20 தானே? அப்போது 20 நம்ம முடிகிற மார்ஜின் என்னது நம்மளுக்கு? 70. அப்போது டைரெக்டாக 70லேருந்து 20 என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 50 வரும். அப்போது இது ஃபுல்லாகவே இதுதான் 15 கிடையாது. இதுதான் 15 கிடையாது. மேலேருந்து எல்லாமே என்னதுதான் 50 டிகிரி. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இதில் எது அதிகமான கவுண்டிங்கோ அதை டைரெக்டாக 70லேருந்து என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். அப்புறம் 50 டிகிரிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? அடிச்சிடலாம். கரெக்டாக. சரியா? அவ்வளோதான். இதில் வேற என்ன கால்குலேஷன் உண்டு அப்படின்னா அப்படியே கீழே வந்தோம்னா லெட்டரில் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா? ரைட் சைடு ஆனரில் இருக்குது. அப்படி தானே? ரைட் சைடு ஆனரில் உள்ள ஃபுல்லாக என்ன செய்யணும்? நம்ம கால்குலேஷன் பண்ணணும். அப்போது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி
இதுவும் நம்ம என்ன செய்யணும், கால்குலேஷன் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாரு, எப்போவுமே இனிஷியல் இருந்தால் என்ன செய்யணும், 2 இனிஷியல் புள்ளி வச்சு என்ன செய்யணும், ஸ்பேஸ் விடணும். சரியா? இனிஷியல் எப்போவுமே வந்தால் என்ன செய்யணும், 2 இனிஷியல் சேர்ந்து வர்ற இடத்துல 2ஐயும் சேர்த்து தான் போடணும், ஸ்பேஸ் விடக்கூடாது. அடுத்து வர்ற புள்ளிக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்பேஸ் விடணும். அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு என்னது, ஒரு ஸ்பேஸ் வரும். இப்போ கவுண்ட் பண்ணணும். இது ரெண்டுல எது நிறைய? இப்போ வந்து பாரு, 1 2 எதுமா நிறைய இருக்குன்னு தெரியுது. கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 19 கவுண்ட்ஸ் இருக்கு. சரியா? இதுக்கு முன்னாடிலாம் என்னது, ஸ்பேஸு வராது. சரியா? இது என்னங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்போ எது கூட நம்மளுக்கு 19. 19 இப்போ அதே மாதிரி பண்ணணும். என்ன பண்ணணும், நம்ம மார்ஜின் எவ்வளோ, 70. 70லேருந்து 19 டேரெக்டாக என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 51. கரெக்டா? கரெக்டு தானே? இந்த 51 டிகிரி எதில் அடிக்கணும், நான் ரெண்டுலேயும் சேர்த்து அடிக்கணும், அடிக்கூடாது. ஏன்னா எப்போவுமே இதுக்கு சென்றாக தான் யுஎஸ் ஃபேத்ஃபுல்லி வரும். சரியா? புரியுதா? அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கவனி. அப்போது இது நம்மளுக்கு கவுண்ட் என்ன வந்துச்சு, 20 தானே, இது 19 வந்துச்சா? அப்போது இது என்னது, இது 51 டிகிரி நம்மளுக்கு. சரியா? இது 51 டிகிரி. இதையும் 51ல் அடிக்கக்கூடாது, அது மேலே உள்ளது தான் அப்படி அடிக்கணும் ஒன்று போல். இதுக்கு சென்ட்ரு, நேமுக்கு யுஎஸ் ஃபேத்ஃபுல்லி என்னது, சென்ட்ரு பண்ணி அடிக்கணும். சென்ட்ரு பண்ணுறதுனாலே ரொம்ப ஈஸி. கவுண்டிங்கை மைனஸ் பண்ணணும், 2 லெட்டரோட கவுண்டிங். இதுதான் எல்லாத்துக்குமே, இதுதான் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு இதோட இன்னொரு இதை நம்ம வந்து சென்டர் பண்ணோம்னா கவுண்ட் பண்ணணும் அந்த லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, 20. அந்த லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, 20 மைனஸ் 19 1. 1 2ஆல் வகுக்கணும். எப்போவுமே இந்த 2ஆல் வகுக்கிறது வந்து காமன். 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு 0.5 வரும். 0.5 வரும். 0.5 நம்ம ஹோல் நம்பராக எடுக்கணும். அப்போ அடுத்த நம்பர் 1. அப்போ 1. அப்போ அந்த 1 என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம 20க்கு என்ன டிகிரி வந்துச்சு, அந்த இதோட அந்த 1 டிகிரியை கூட்டி இதில் அடிக்கணும், 52 டிகிரி. இவ்வளோதான் உங்களுக்கு என்னது, கால்குலேஷன். சரியா? இவ்வளோதான் லெட்டருக்கு வந்து கால்குலேஷன். நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த லெட்டரில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டாக்டர்னு போட்டிருக்கா TR, இதே மாதிரி அடித்து புள்ளி விட்டுட்டு டாக்டருக்கு அப்புறம் என்ன செய்யணும், ஒரு ஸ்பேஸ். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 2 இனிஷியல் வந்தால் 2 இனிஷியலை சேர்த்து அடிச்சுட்டு 6 புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் அடிச்சுட்டு என்ன செய்யணும், செல்வலட்சுமி கமா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு MBBSலாம் என்ன செய்யணும், ஃபுல் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஏன்னா அது ஒரு டிகிரி வந்து என்ன செய்யக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் ஸ்பேஸ் விடக்கூடாது. இப்போ வந்து MSc BEd அப்படின்னா MSc அடிச்சுட்டு BEdக்கு கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடலாம். இது MBBSங்கிறது ஃபுல்லாகவே என்னது, ஒரு டிகிரி. அப்போது ஸ்பேஸ் விடாமல் M புள்ளி B புள்ளி B புள்ளி S போட்டுக்கணும். இதுக்கு நேராக இதை அடித்த பிறகு கீழ் லைன் அடிக்கக்கூடாது. இதுக்கு நேராக தான் எதை அடிக்கணும், 50 டிகிரின்னு கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த 50 டிகிரியில் மிஷினை நவுத்தி டெலிஃபோன் அந்த லைனை அடித்து முடிக்கணும். அப்புறம் அடுத்த லைனில் என்ன அடிக்கணும், இதுக்கு முன்னாடி வந்து இதில் நடுவில் டிக்கும்பாங்க. டிக்குன்னா என்னது, மிஷின் ஓரத்தில் இருக்கும் 1 2 3. இந்த லெட்டருக்கு ஸ்பீடுக்கு எவ்வளோ வைப்போம், லோயருக்கு 2 வைப்போம். சரியா? ஆனால் லெட்டரு ஸ்டேட்மெண்ட்லாம் அடிக்கும் போது 1 வச்சு தான் அடிக்கணும். சரியா? இப்போ அடுத்த ஸ்பேஸ் மெடிக்கல் பிராக்டிஷனர், அதுக்கு நேராக என்ன அடிக்கணும், லட்சுமி கிளினிக். அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா, இல்லை. அப்போ இந்த இதை தான் அடிக்கணும், 39 இந்த இதை அடிக்கணும். சரியா? இந்த இதை அடிக்கணும் நம்ம. புரியுதா? இந்த இதை அடிக்கணும், அடுத்து இதை அடிக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பேஸ் நம்ம எப்படி ஹேண்டில் தட்டுறீங்களா, அது ஒரு தடவை தட்டினா இது ஒரு ஸ்பேஸ், இது 2 ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இதை அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் 2 ஸ்பேஸ் விட்டு இந்த ஓரத்துக்கு வரும். அதே மாதிரி அடிக்கணும். சரியா? இதில் பாருங்கள் நல்லா, யூசினா என்னது, அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ன்னு உண்டு. அப்பர் கேஸ்னா அந்த இதில் பார்த்தீங்கனாலே உனக்கு தெரியும், ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பான், அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ இதை ஃபுல்லாக என்ன செய்யணும், அப்பர் கேஸ்னால் என்னது, கேபிட்டலாக மாற்றணும்னு அர்த்தம். கேபிட்டலாக அடிக்கணும். லோயர் கேஸ்னா ஸ்மால் லெட்டரில் அடிக்கணும்னு அர்த்தம். இப்போ இதை பாரு, இப்படி கொடுத்துருக்கான், இப்படி வளைவாக கொடுத்துருக்கானா, கொடுத்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் சைடில் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடாவது இந்த சைடாவது கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்
அப்படின்னா என்னது மாற்றணும், இந்த லைனை இதுலையும் இந்த லைனை இதுலையும் மாற்றி அடிக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் இதெல்லாம் அடிச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு டியர் சார்ஸ் அடிச்சுட்டு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இதில் என்ன செய்யணும், பட்டனில் ஸ்பேஸ் பட்டன் இருக்குல்ல, அதில் 5 ஸ்பேஸ் பட்டன் விட்டுட்டு தான் ஐ ஆரம்பிக்கும். ஆரம்பித்து ஒய்ஆர்னா என்னது, ஐ ஹாவ் ரிசீவ். ஒய்ஆர் புள்ளி வச்சா இதுக்கு ஃபுல் ஃபார்ம் நம்ம தான் அடிக்கணும். நம்மளும் ஒய்ஆர் புள்ளியை அடிக்கக்கூடாது. இயராக இது ஐ ஹாவ் ரிசீவ் யுவர் லெட்டர். இயர் கிடையாது, சரியா? வாசிட்டு பாருங்க. யுவர் லெட்டர் டேட்டட். இந்த இடத்துல ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்களா, அப்போ அது எங்கே போகுதுன்னு பாருங்க. இப்படியே லைன் இங்கே வருது. அப்போ இந்த லைனை தூக்கி என்ன செய்யணும், 24 ஜூலை 2023 இந்த இடத்துல அடிக்கணும் அர்த்தம், சரியா? அப்புறம் கண்டினியூஷன் ஆஃப் த டிஸ்கஷன் இப்படி அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் பக்கத்தில் பார்க்கணும். இப்படி இருந்தாலே அந்த லெட்டரையே ரிமூவ் பண்ணிடணும்னு அர்த்தம். ஒரு 0 மாதிரி இருந்து இப்படி இருந்தாலே என்னது, அந்த லெட்டரையே நம்ம எடுத்துடணும்னு அர்த்தம். ரெப்ரசன்டேட்டிவ் இதில் என்ன அடிக்கணும், இந்த நேமை கொண்டு இதில் அடிக்கணும். மிஸ்டர் ஜேக்கப் ஹேட் வித் மீ டியூரிங் லாஸ்ட் வீக். இதில் அடிச்சிருக்காங்க, ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க, இப்படி கீழே ஒரு கோடு போட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்டெட். ஸ்டெட்டுனா என்னது, இருக்க அப்படின்னு அர்த்தம். அதை அப்படியே வச்சு என்ன செய்யணும், அடிக்கணும்னு அர்த்தம். கட் மட்டும் பண்ணால் அந்த லெட்டரை அப்படியே எடுத்துடணும். இப்படி கட் பண்ணிட்டு கீழே கோடு கொடுத்தா அந்த லெட்டரை அடிக்கணும்னு அர்த்தம். லாஸ்ட் வீக் புள்ளி வச்சுட்டு ஐ அக்செப்ட். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் எத்தனை ஸ்பேஸு, 2. ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் எத்தனை, கமாக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் எத்தனை ஸ்பேஸு, 2. கமா அந்த மாதிரிலாம் வந்தால் என்னது, ஒரு ஸ்பேஸ் மட்டும், சரியா? அந்த மாதிரி அடிக்கணும். அடிச்சுட்டு ஃபார் ஆல் ஐட்டம்ஸ் எக்ஸப்ட் 2 and 4 இது இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து அடுத்த பேரால் அடிக்க வேணாம், கண்டினியூவாக இதில் அடிங்கன்னு அர்த்தம், சரியா? அதை பார்த்துக்கோங்க. கண்டினியூவாக எது வரை அடிக்கணும், ஐ தேர் ஃபோர் அதில் ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களா, அதை மட்டும் தான் மேலே எடுத்து போடணும். போட்டுட்டு என்னதில் எழுதணும், ரெக்வஸ்ட் யூ டு சப்ளை ஆல் த ரிமைனிங் ஐட்டம்ஸ் லிஸ்டட் இன் மை பர்ச்சேஸ் ஆர்டர். இப்படி 2 கோடு போட்டிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் பேரா, அதாவது அடுத்த லைன் போட்டு 2 ஸ்பேஸ் விடணும். ஹேண்டில் 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும், சரியா? அடித்தா என்னது, ஆஸ் த மெடிசின்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அர்ஜென்ட்லி யூஸ் இன் மை கிளினிக் ஐ ஷால் பி தேங்க்ஃபுல். இதெல்லாம் அடிச்சிடணும் அப்படியே, சரியா? சரி, இதெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல என்ன வரும், ஸ்டார் இருக்குது. அப்போ அந்த ஸ்டாரில் ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று இருக்கும், இந்த இருக்குது பார்த்தியா, இதை தூக்கி அதில் அடிக்கணும், சரியா? இந்த மாதிரி அடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தேங்கிங் யூ. தேங்கிங் யூ வந்து எப்படிமா அடிக்கணும், 5 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். 5 பட்டன் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை விட்டு அடிக்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பேஸ் ஹேண்டில் விடுவோம்ல, அதை அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் தேங்கிங் யூக்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு அப்புறம் நேமுக்கும் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கும் என்னது, 4 ஸ்பேஸ் விடணும். ஹேண்டில் 1 2 3 4ன்னு விடணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு என்ன செய்யணும், என்க்ளோஸ் அடிக்கணும், சரியா? இது வந்து என்ன செய்ய வேண்டாம், நம்ம ஃபுல் ஃபார்ம் அடிக்கக்கூடாது. இதுதான் ஃபார்மேட். ஃபுல் ஃபார்ம் அடிக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபார்மேட். அப்போ இதே மாதிரி புள்ளி இந்த மாதிரி வச்சு தான் அடிக்கணும். புரியுதா லெட்டர் பாட்டு? இதுதான் லெட்டர். இது என்ன லெட்டர், நம்மளுக்கு ப்ரொஃபஷ்னல் லெட்டர். நம்மளுக்கு வந்து 3 லெட்டர் உண்டு ஜூனியருக்கு. என்னெல்லாம் உண்டு, ப்ரொஃபஷ்னல், பிஸ்னஸ், சர்க்குலர், சரியா? இது உண்டு. அப்போ ப்ரொஃபஷ்னலும் பிஸ்னஸும் ஒன்று போல தான் இருக்கும். எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, ஹெட்டிங் வந்ததுன்னா பிஸ்னஸ், ஹெட்டிங் வரலன்னா ப்ரொஃபஷ்னல், சரியா? அப்போ ஹெட்டிங் இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல் கண்டுபிடிச்சிடும். அப்போ என்ன ஃபார்மேட், இதெல்லாம் 5 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும், சரியா? இதுதான் என்னது, நம்மளுக்கு ப்ரொஃபஷ்னல். ஒரு லெட்டர் முடிஞ்சது.